ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 18 verse 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளிலே இங்கே தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய். நான் ஆபிரகாம் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவேன். ஏன் நிறைவேற்றுவேன்னு சொல்கிறாருன்னா, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், ஹவுஸ் ஹோல்டு, தன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும், தன் குடும்பத்துக்கும், தன் வீட்டில் வேலை செய்கிறவர்களுக்கும், தன்னோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிற ஒவ்வொருத்தருக்கும், குறிப்பாக பிள்ளைகளுக்கும் என்ன சொல்லித் தருவான்? அங்கே ஆபிரகாம் போதிப்பார். நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ல, நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து எனக்கு நன்றாய் தெரியும். அவன் எப்படி தன் குடும்பத்தை நடத்துவான், எப்படி அவன் வீட்டை கவனிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி கொடுப்பதற்கான காரணம் என்ன? நான் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய். அப்போ கர்த்தர் சொன்ன காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும்னு சொன்னால், ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு நான் சொன்னதை நிறைவேற்றுவேன்னு சொன்னார். ஆனால் ஆபிரகாமிடத்தில் என்ன எதிர்பார்த்தாரு? அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் வீட்டாருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். அவன் போதிப்பான். ஹி வில் டீச் தம். அவன் அவர்களை போதித்து அவன் நடத்துவான் என்று சொல்லி அந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து தேவன் அறிந்திருந்தார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் சொன்னவைகளெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமே என்று சொன்னால், நாமும் ஆபிரகாமை போல நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய வீட்டார் அனைவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்வதற்கு நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அது மாத்திரமல்லாதபடி கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று நாம் கட்டளையிட வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நடைமுறை வாழ்க்கை. அங்கே சொல்கிறாரு, நீங்கள் நடவுங்கள் என்பதை கட்டளையிடுவான். அவன் கட்டளையிடுவான் என்று இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து நான் அறிந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவன் அப்படி செய்வான் அப்படின்றத நான் அறிஞ்சிருக்கிறேன். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இன்றைக்கு நம்மளை குறித்து ஆண்டவர் என்ன அறிந்து வைத்திருக்கிறார்? நாம் அப்படி நடப்போம், அவன் பிள்ளைகளை ஒழுங்காக நடத்துவான், அவன் குடும்பத்தை ஒழுங்காக நடத்துவான் என்று நம்மை குறித்து தேவன் அறிந்திருக்கிறாரா? ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னால், நாம் இந்த செய்தியை கேட்ட அருமையான சகோதரி சகோதரியை, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் உத்தரவாதி நீங்களும் நானும் தான். நாம் ஆபிரகாமை போல நம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்யும்படியாக அவர்களுக்கு போதித்து கர்த்தருடைய வழியில் அவர்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் நடத்துவோமேனால், நிச்சயமாகவே ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றின தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொன்ன காரியங்களை எல்லாம் நிறைவேற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதிப்பாராக. God bless you all. அமேன், அமேன். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீரே. அதுபோல கர்த்தாவே, இந்த நாளில் வசனம் கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அனுபவத்தை நீ தந்தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.